எங்கள் ஜயாஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றோம். புலியடியில் வாழும் யானை பற்றி ஒரு சிறிய கதை. ஒரு காலத்தில் ஒரு மலைப்பகுதியில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. அந்த யானையின் பெயர் கிருஷ்ணன். கிருஷ்ணன் மிகவும் வியக்க வைக்கும் உயிரினம். அவன் அழகான மற்றும் வலிமையான குரலால் மலை முழுவதும் பெரும் புகழ் பெற்றிருந்தான். அவன் ஒரு மகாராஜாவின் காப்பாளனாக இருந்தான். கிருஷ்ணனின் சில சிறப்புகள். உயிர்காக்கும் உழைப்பில் கிருஷ்ணன் பிறந்த ஊரின் மக்கள் மற்றும் ஜங்கலின் அனைத்து உயிரினங்களுக்கும் உதவி செய்யும் வண்ணம் எப்போதும் நின்று கொண்டிருந்தான். அவர் ஒரு சரியான பாதுகாப்பாளராகவும் விலங்குகளுக்காக உதவியும் செய்பவனாக இருந்தான். அழகு மற்றும் ஆற்றல். யானையின் அழகும் ஆற்றலும் மிகுந்தது. அவன் மிகப்பெரிய காது, பெரிய முலைகள், தடித்த முழுக்குள், உறுதியான விரைவான இயக்கங்கள் மற்றும் தனது அழகு அனைத்தையும் மற்ற விலங்குகளுக்கு காட்டினான். அன்பும் கருணையும். கிருஷ்ணன் மிகவும் அன்பான மற்றும் கருணையுள்ள ஒரு யானை. அவன் பிற விலங்குகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ எப்போதும் தயார். இயற்கையின் தம்பி. அவன் மலை பசும்புல்வெளிகளுக்கு நன்கு பாதுகாப்பு அளித்தான். யானைகள் தங்கள் மண்டலங்களில் தாவரங்களை பரப்பி இயற்கையின் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. மிகவும் புத்திசாலி. யானைகள் மிகவும் புத்திசாலி மற்றும் நினைவாற்றல் கொண்டவை. கிருஷ்ணன் பலவிதமான வழிகளில் தன் அறிவையும் அறிவுரைகளையும் பயன்படுத்தி ஊரின் மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தான். இந்த கதை எங்களுக்கு யானையின் மிகப்பெரிய முக்கியத்துவம் மற்றும் அதன் அற்புத தன்மைகளை குறிக்கிறது. கிருஷ்ணன் என்பது நமக்கு மற்ற உயிரினங்களின் அன்பையும் பராமரிப்பையும் கற்றுக் கொடுக்கின்றது. இயற்கையில் யானைகளின் மிகப்பெரிய மற்றும் சிறந்த விஷயங்களை பற்றிய இன்னும் சில கதைகள். பொதுமக்கள் சார்ந்த உதவி. ஒருமுறை ஒரு கிராமத்தில் வறண்ட பருவத்தில் மழை அடிப்படையிலான பல்வேறு பசுக்கள் மற்றும் விலங்குகள் தண்ணீருக்கு எதிராக போராடின. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய யானை வாழ்ந்தது. அந்த யானை அதன் கம்பியால் ஒரு நீர்க்குளத்தை தேடி அனைத்து விலங்குகளுக்கும் தண்ணீர் தரவிட்டு ஊரின் மக்களுக்கு உதவியது. வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு. யானைகள் தங்களுடைய குழந்தைகளை மிகவும் கவனமாக பராமரிக்கின்றன. ஒரு கதையில் ஒரு யானை தனது குழந்தையை பாதுகாப்பாக காப்பாற்றும் விதமாக பல அசுத்தமான விலங்குகளை தன் எதிரிகளாக இருந்து தகராறின்றி ஊருக்கு அழைத்துச் சென்றது. பாதுகாப்பான தழுவல். யானைகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பங்களை மிகவும் பாதுகாக்கின்றன. ஒரு விஷயத்தில் ஒரு யானை ஒரு சிறிய விலங்கு, சிங்கப்புலி மீது ஆத்திரமடைந்து அதனை தாக்குவதாக இருந்தது. ஆனால் அப்போது அந்த யானை அருகில் இருக்கும் மற்ற யானைகளின் உதவியுடன் அந்த விலங்கை பாதுகாப்பாக காப்பாற்றியது. ஆன்மீக உணர்வு. யானைகள் தங்கள் உள்ளக உணர்வுகளுக்கு மிகுந்த அன்பும் கவனமும் செலுத்துகின்றன. ஒரு காலத்தில் ஒரு யானை தன் மரணித்த நண்பரின் உடலை மிகவும் கவனமாக பாதுகாக்கும் போது மற்ற யானைகள் அதன் கண்களை கலங்கியபடி பார்வையிட்டன. இது அவர்களின் ஆழ்ந்த உணர்வுகளையும் இணக்கத்தை காட்டுகிறது. பிறவியினர் இடையே அமைதி. யானைகள் அமைதியான மற்றும் நிம்மதியான இனமாக கருதப்படுகின்றன. அவை ஒரேபோதும் மற்ற விலங்குகளை நெருக்கி அல்லது கோபப்படுத்தி நஷ்டப்படுத்தவில்லை. எப்போதும் அமைதியாக இருக்கின்றன, எவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த கதைகள் யானைகளின் அமைதி, அன்பு, பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்பை காட்டுகின்றன. அவர்களின் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எங்களுக்கான போதனைகளாக உள்ளது. இந்த வீடியோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் என் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மற்றொரு நல்ல கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.